எந்த சமூகத்திலும் மருத்துவர்கள் ஒரு விசேடமான நெறி பொறுப்பை ஏந்தியவர்களாக கருதப்படுகிறார்கள். அவர்கள் வைத்திருக்கும் அறிவும் திறமையும் மட்டுமல்ல, மனித உயிர்களும் அவர்களது கையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அந்த நம்பிக்கை உடைக்கப்படும் தருணத்தில் பாதிப்பு மருத்துவமனை சுவர்களுக்குள் மட்டுமே நிற்காது. அது சமூகத்துக்கும் மருத்துவத்துறைக்கும் இடையிலான உறவையே சிதைக்கிறது. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் மேற்கொண்டுள்ள சமீபத்திய வேலை நிறுத்தம் பல நெறி மற்றும் சமூக கேள்விகளை எழுப்புகிறது. இது வெறும் தொழில்சார் கோரிக்கைகள் பற்றிய விவகாரம் அல்ல. அந்த கோரிக்கைகள் எப்படி மக்களிடம் தெரிவிக்கப்படுகின்றன, எப்போது போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது, இறுதியில் யார் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதே இங்கு முக்கியம். இச்சூழலில் பாதிக்கப்படுபவர்கள் குற்றமற்ற ஏழை நோயாளிகளே. இந்த வேலை நிறுத்தத்தை மேலும் கவலைக்குரியதாக மாற்றுவது மக்களுடன் நேர்மையான மற்றும் தெளிவான தொடர்பாடல் இல்லாததுதான். போராட்டத்தின் உண்மையான காரணங்கள் என்ன, இத்தகைய கடுமையான நடவடிக்கைகள் ஏன் அவசியம் என்பதை குறித்து பொதுமக்கள் சரியாக தகவல் அறியவில்லை. இதன் விளைவாக நோயாளிகளிடமும் சாதாரண மருத்துவர்களிடமும் கூட குழப்பமும் அச்சமும் உருவாகியுள்ளது. இந்த வெளிப்படைத்தன்மை இல்லாமை சந்தேகங்களை இயல்பாகவே எழுப்புகிறது. மேலும் GMOAவின் கடந்த கால அனுபவங்கள் எச்சரிக்கையாக இருக்க சொல்கின்றன. GMOA தலைமையிலான நடவடிக்கைகள் தொழில்சார் விடயங்களை விட அரசியல் நோக்கங்களோடு பின்னி பிணைந்திருந்ததை நாடு கண்டுள்ளது. இன்றைய சூழலில் இந்த வேலை நிறுத்தத்திற்கு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் புதிய மத்திய குழு உறுப்பினர்கள் ஆதரவு வழங்குவது அந்த சந்தேகங்களை மேலும் வலுப்படுத்துகிறது. அரசியல் சார்பு தெளிவாகவோ மறைமுகமாகவோ வெளிப்படும் போதெல்லாம் ஒரு சுயாதீன தொழிற்சங்கத்தின் மீதுள்ள மக்களின் நம்பிக்கை குலைகிறது. இதிலும் அதிக கவலைக்குரியது GMOAவிற்குள் மீண்டும் தலை தூக்கும் பழைய முகங்களும் பழைய சிந்தனைகளும். ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் நெருக்கமான உறவுகளை வைத்திருந்த நாட்டை தவறான சேதன உர கொள்கையின் வழியே இட்டு சென்று உணவு உற்பத்தியை வீழ்த்தி பொருளாதார பேரழிவிற்கு பங்களித்த அதே தலைமையின் நிழல்களே இவை. 2019 டாக்டர் ஷாஃபிக்கு எதிராக அரசியல் லாபத்திற்காக இனவாதத்தை தூண்டிய குழுக்களும் இதே வரிசையில் அடங்குகின்றன. இந்த அவதாரங்கள் பொதுமக்களுக்கு மட்டுமல்ல, அரசியல் சார்பில்லாமல் நேர்மையாக சேவை செய்ய விரும்பும் சாதாரண மருத்துவர்களுக்கும் பெரும் பிரச்சனையாக உள்ளன. நியாயமான தொழில்சார் மேடைகளை அவர்கள் அரசியல் கருவிகளாக மாற்றுகிறார்கள். இந்த சூழலில் ஒரு நம்பிக்கைக்குரிய விடயம் தென்படுகிறது. வைத்திய நிபுணர்கள் சங்கம் இந்த GMOA வேலை நிறுத்தத்தில் இணையவில்லை. இது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான NPP அரசாங்கத்தின் உண்மையான முயற்சிகளை அவர்கள் புரிந்து கொண்டிருப்பதையும், இந்த வேலை நிறுத்தத்தால் குற்றமற்ற ஏழை நோயாளிகள் அனுபவிக்கும் துயரத்தை உணர்ந்திருப்பதையும் வெளிப்படுத்துகிறது. நோயாளிகளின் உயிரை அபாயத்தில் ஆழ்த்தும் வேலை நிறுத்தங்களை சாதாரண தொழிற்சங்க நடவடிக்கையாக நியாயப்படுத்த முடியாது. GMOA தன்னைத்தானே ஆழமாக ஆய்வு செய்ய வேண்டிய தருணம் இது. சில செயற்பாட்டாளர்களை பாதுகாப்பதற்காகவோ மறைமுக அரசியல் நோக்கங்களுக்காகவோ மனித உயிர்களையும் மக்களின் நம்பிக்கையையும் மருத்துவ தொழிலின் மரியாதையையும் பலியிட முடியாது. இந்த எல்லை ஏற்கனவே கடக்கப்பட்டுள்ளது. அதை சமூகம் கவனமாக அவதானித்துக் கொண்டிருக்கிறது.